இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் Amraj Tissue Dhoti Shirts. தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி. சில்வர் பேப்பர் பிளாஸ்டிக் கவரில் உணவு பார்சல் செய்தாலோ கடையில் வைத்து விற்பனை செய்தாலோ நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்கிறது. உணவு பாதுகாப்புத்துறை சட்டத்தின்படி கடையின் உரிமத்தை ரத்து செய்து ரூபாய் 5000 அபராதம் விதிக்கப்படும் எனவும் கூறப்படுகிறது. சில்வர் பேப்பர் பிளாஸ்டிக் கவரில் உணவு பார்சல் செய்தாலோ கடையில் வைத்து விற்பனை செய்தாலோ நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. உணவு பாதுகாப்புத்துறை சட்டத்தின்படி கடையின் உரிமத்தை ரத்து செய்து 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் வீரகுமார் இணைப்பில் இணைந்திருக்கிறார். வீரகுமார், இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அபிராமி. சில்வர் பேப்பர் மற்றும் பிளாஸ்டிக் கவரில் உணவு பார்சல் செய்தாலோ அல்லது கடையில் வைத்து விற்பனை செய்தாலோ கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் ஒரு அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சில்வர் பேப்பர் மற்றும் பிளாஸ்டிக் கவரில் உணவு பார்சல் செய்து விற்பது தெரிய வந்தால் உணவு பாதுகாப்புத்துறை சட்டத்தின்படி கடையின் உரிமம் ரத்து செய்யப்படும். அதோடு கடைக்கு சீல் வைத்து ரூபாய் 5000 வரை அபராதம் விதிக்கப்படும் எனவும் உணவு பாதுகாப்புத்துறை அதிரடி நடவடிக்கையானது தற்போது எடுத்திருக்கிறது. குறிப்பாக பிரியாணி உணவை சில்வர் கவரில் பார்சல் செய்து விற்பனை செய்யக்கூடிய ஒரு வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வரக்கூடிய சூழ்நிலையில அந்த குறிப்பிட்ட வீடியோவுல சம்பந்தப்பட்ட நபர் ஒருவர் பிரியாணி கடைக்கு சென்று உணவு பார்சல் செய்து அந்த உணவை திறந்து சாப்பிடும் போது சில்வர் கவரை வைத்து உணவு பொட்டலம் கட்டியதை பார்த்து அதிர்ச்சி அடைந்திருந்தார். அந்த உணவு பிரியாணியில சில்வர் கவரோடு சேர்த்து உணவானது பார்சல் செய்யப்பட்டிருந்தது. மேலும் இது தொடர்பான வீடியோ ஒன்று சமூக வலைதளங்கள்ல வெளியாகி பரவலாக தொடங்கிய நிலையில இதற்காக விசாரணை மேற்கொள்ளப்படும் எனவும் உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில சில்வர் பேப்பர் அல்லது பிளாஸ்டிக் கவர்ல உணவு பார்சல் செய்தாங்க அப்படின்னா அந்த கடையில விற்பனைக்கு செய்தால் அப்படிங்கிறது தெரிய வந்ததுன்னா அந்த கடைக்கு உரிமமானது ரத்து செய்யப்படும், சீல் வைக்கப்படும், அதோடு 5000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என தற்போது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இதனை மீறியும் மீண்டும் இது போன்ற சில்வர் கவர் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தி உணவு வகைகளை பார்சல் செய்தாலோ அல்லது விற்பனை செய்தாலோ அந்த கடை மீதும் கடையினுடைய உரிமையாளர்கள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அபிராமி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வீரகுமார். இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் Amraj Tissue Dhoti Shirts.